ஸோ இங்கே வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட், ஆல் குட், ஓகேவா? எஸ். ஏன்னா நான் வந்து ஒரு மாதிரி இருக்கேன், அதனால் கேட்குறேன். ஸோ நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நான் நடித்த படம் வெளிவருது. கோழி பண்ண செல்லதுரை லீடா. எல்லாருக்குமே வந்து சினிமா வந்து ஒரு வாட்டி தான் கை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலன்னா 2வது வாட்டி தரும், அது எப்போன்னு தெரியாது, அது வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எல்லாம் ஓகே. பட் இவ்வளோ சீக்கிரமாக எனக்கு வந்து அது நடந்தது ரொம்ப பாக்கியமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது எனக்கு. ஃபஸ்ட்டு என்னை வந்து செந்தாமரை செல்வியாக வாழ வச்ச டைரக்டர் சீனு ராமசாமி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நான் எதிர்பார்க்கல, ஏன்னா இடிமுழக்கம் பண்ணுற டைம்லேயே நான் வந்து ஆடிஷன் போய் செலக்ட் ஆகிருந்தேன். பட் அந்த கதாபாத்திரத்துக்கு நான் வந்து பொருத்தமாக இல்லாத காரணத்தினால நான் அதில் பண்ண முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணேன், ஆக்சுவலாக நிஜமாவே ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா அப்போல்லாம் என்னென்னா நான் வெயிட் பண்ண டைம், ஏன்னா எல்லோரும் கேட்டுட்டு இருந்தாங்க அடுத்தது என்னன்றப்போ எனக்கு தெரியல அடுத்தது என்ன, நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி தான் சொல்ல முடிஞ்சுது. ஏன்னா நிறைய கனவுகளோட ஈவன் சத்யா மாதிரி நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் கை கொடுக்கணும், இல்லை பேஷண்ட்டாக வெயிட் பண்ணணும், எனக்கு வேண்டிய கதாபாத்திரம் எனக்கான கேரக்டர் அமையணும்னா அதுக்கு நம்ம ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணோன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கப்போ கரெக்டாக எனக்கு வந்து அவர் சீனு சார் வந்து ஞாபகம் வச்சு அடுத்த படத்தில் வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னு நினச்சதே ஒரு பெரிய விஷயம். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சீனு ராமசாமி சார். அண்டு இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ஏகன் ஆக்சுவலி ஒரே காலேஜ் நாங்கள் 2 பேரும் லேலா. அண்டு அவரோட வீட்டிலேருந்து தான் நானும் வந்திருக்கேன். ஐ மீன் அவர் இருந்த வீடுன்றது பிளாக் ஷீப். ஸோ அதே பிளாக் ஷீப் குடும்பத்துலேருந்து பவி டீச்சராக இன்ட்ரோ ஆகி 2 பேருக்கும் ஒரே ட்ராக்குன்னு தான் நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் ஒன்றா தான் இருக்குது. ஸோ அதனால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் வந்து பேசுகிறதுலாம் பார்த்தா ஏதோ ரொம்ப ஃபேமிலியோடு இருக்க மாதிரி இருக்குது. ஈவன் சேது சார் வந்து பேசினதெல்லாம் பார்க்குறப்போ, ஈவன் தென்மேற்கு பருவக்காற்றுலேருந்து எல்லாரும் பேசுகிறத பார்த்தா எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. சீனு சாருக்காக அவர் வர்றது, அவர் ஃபர்ஸ்ட் படத்தில் நடித்தது எல்லாமே. ஸோ நான் ஏன் சொன்னேன்னா, சீனு சார் படத்தில் வாய்ப்பு கிடைக்கலன்னு நான் ஃபீல் பண்ண டைமில் எனக்கு இது கிடச்சிது. ஏன்னா ரொம்ப மைன்யூட்டான ஒரு விஷயம் ஒன்று நான் நோட் பண்ணேன். ஆத்தா அடித்ததில் பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ வரைக்கும் அது என்னோடய ஃபேவரட். ஏன்னா அந்த பாட்டில் வந்து அந்த ஹீரோயின் வந்து விஜய் சேதுபதி சார் அடிப்பாங்க, அவங்க அம்மா அடிப்பாங்க அந்த வீட்டுக்குள்ளே. அப்போ வந்து அந்த ஹீரோயின் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் வெறும் ஐபால் மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பாட்டு பார்த்தா அவங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து அவ்வளோ மைன்யூட்டாக அந்த பையனை எனக்கு பிடிச்சிருக்குன்றத ஒரு டைரக்டரால் எப்படி இவ்வளோ அழகாக கன்வே பண்ண முடியுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த படம் மிஸ் பண்ணதுக்கு நான் ஃபீல் பண்ணேன். பட் இந்த படம் எனக்கு லீடாக கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ப்ரொடியூசர் சார் அருளாந்தன் சார் அண்ட் மேத்யூ 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா நீங்கள் வந்து என்னை செலக்ட் பண்ண டைமில் நிஜமாகவே என்னால் நம்ப முடியல. ஸோ இது ஒரு ஏகனோட ஃபஸ்ட்டு படம்னு இருக்கப்போ அதில் பேர நான் நடித்தா நல்லா இருக்கும்னு நினச்சி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ஆண்டி தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அசோக் அண்ணா, டிஓபி சார், என்னோட அண்ணா, இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு அண்ணா கிடச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப அழகாக காட்டியிருக்கீங்க என்ன. அண்ட் இசையமைப்பாளர் சார், என்ன மேஜிக் பண்ணியிருக்கீங்க சார், நிஜமா சார். எனக்கு நீர்ப்பறவையில் அந்த பரப்பர பாட்டு, இந்த ப்ரொமோஷன் ஃபுல்லாக நான் போன டைம் ஃபுல்லாக நம்ம படம் பாட்டு பாடணும் இல்லையோ அந்த பரப்பர பாட்டை நான் பாடிட்டே இருக்கேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. உங்கள் இசையில் நான் நடிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சார் ரொம்ப தேங்க்யூ சார். உங்களை பற்றி நிறைய பேசியிருந்தேன். இடிமுழக்கத்தில் நீங்கள் விட்ட சான்ஸ் எனக்கு இதில் கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்யூ சார். நிறைய கற்றுக்கிட்டேன் சார் உங்ககிட்டேருந்து. ஏன்னா இந்த ஸ்லாங் ஒரு விஷயம், இந்த ஸ்லாங்கில் வந்து தேனி மதுரை ஸ்லாங் வந்து பேசுகிறது ஒரு விஷயம். இன்னொரு கஷ்டமான விஷயம் என்ன இருந்ததுன்னா, டக்குன்னு மாற்றிட்டே இருப்பார் டைலாக் வந்து செட்டில். ஸோ அது வந்து கண்டிப்பாக சார் வந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப பெரிய ஆளுங்க தான். ஸோ நாங்கள் எங்களையும் வந்து படத்தில் செலக்ட் பண்ணதே பெரிய விஷயம். ஸோ நாங்கள் அதை கற்றுக்கிட்டு பண்ணுறதுக்கான பேஷன்ஸ் அவருக்கு இருந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், எங்களுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்ததுக்கு. நான் சொன்ன மாதிரி சார் காத்திருந்தேன்னு ஒரு அழகான பாட்டு கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ரகுநந்தன் சார். ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். இன்னொரு பாட்டும் இருக்குது, எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டை பற்றி பேர். ஸோ
பொண்ணான போட்ட பிள்ளை. இல்லை உங்கள் பேர் எனக்கு வரல. சத்யா சாரி சத்யா. ஸோ தங்கச்சியாக நடிக்கிற சத்யா ரியலி ஷீ இஸ் அன் அமேசிங் டேலண்ட். ஸோ அவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை சார், எல்லாருமே புதுசான டீம் தான். அதனால் இவ்வளோ புது குழுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய டைரக்ட் பண்ணியிருக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் சார். அதனால தான் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னு தோணுது. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் ஹேண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் சொன்ன மாதிரி நீங்கள் எடுக்கிற எல்லா படமுமே வெற்றி படமாக அமையுது. ஸோ எங்களுக்கும் அதே மாதிரி அமையணும்னு ஆசைப்படுறோம். அது கண்டிப்பாக நடக்கும். எல்லோரும் போய் செப்டம்பர் 20th படம் பார்க்கணும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கும் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது, பேச முடியல. பட் டைரக்ஷன் டீம் மிஸ் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ரொம்ப ஹெல்ப் பண்ணிங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணதுக்கு. ஏகா வாங்க. ஹீரோ அப்படியே பக்கத்தில் போய் நின்ட்டாங்கன்னா ஃபோட்டோஸ். இவ்வளோ நேரம் மைக் வேலை செய்யல. இல்லை யாரது? இல்லப்பா, சாரி, நான் ரொம்ப அதிகமா பேசுறேன்னு இல்ல. என்னன்னா எனக்கு தெரியாது இல்லையா, உனக்கு வந்து கண்டிப்பா ஒரு அப்பா இருக்காங்க, கிடைச்சிருக்காங்க உனக்கு பண்றதுக்கு. அண்ட் எங்க அப்பா அம்மாவால சப்போர்ட் பண்ண முடியுமே தாண்டி எவ்வளோ விஷயம் பண்ண முடியும்ன்றது வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், அதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ யுவர் டேட் இஸ் ப்ரொடியூசிங் யுவர் ஃபிலிம், தட்ஸ் அ பிக் திங். ஸோ எனக்கு நிஜமாவே எனக்கு தெரியல இதுக்கப்புறம் இன்னொரு லீடாக படம் பண்ண போகிறேனா இல்லை எப்போ பண்ண போகிறேன்னா எனக்கு தெரியாது. ஸோ அதனால ஐ ரியலி வாண்ட் டு யூஸ் திஸ் ஸ்டேஜ். ஏன்னா அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கேன்னா லிட்ரலாக ஒரு 1.5 வருஷம் வெயிட் பண்ணுறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா நான் குட்டி குட்டி ரோல்ஸ் நடுவில் நிறைய வந்தது. எனக்கு என்னென்னா மீனிங்ஃபுல்லாக நான் ஒரு படமோ கேரக்டரும் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி 2 நாளுக்கு அப்புறம் அடுத்து என்னென்ன கேட்டுட்டு இருந்த டைம்லலாம் நம்மளுக்கு என்ன தோணும், ஒரு ஆர்டிஸ்ட்டாக சரி வரும், எப்போ வரும்னு தெரியாத நம்ம ஓடலாம் அப்படி தோணும். அதுக்கு வந்து பலம் கொடுக்கறது வந்து ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் அண்ட் அப்பப்போ ஃபேன்ஸ் அனுப்புகிற மெசேஜும் தான் இருந்தது எனக்கு. ஸோ எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே எனக்கு தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் ஏகா, உன்னை பற்றி பேசணுன்னா ரொம்ப நல்லா நடித்தேன். நாங்கள் 2 பேருமே ஏடியாக ஒர்க் பண்ணதுனால இருக்கிற ப்ளஸ் என்னவாக இருந்ததுன்னா, சார் வந்து எப்போவுமே கரெக்டாக வந்து எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணுறோமா சாரோட சீனுக்கு, இந்த லிமிட்டு போதுமா, இவ்வளோ நடித்தா பரவாயில்லையா அப்படின்னு நிறையா கொஷின்ஸ் இருந்தது 2 பேருக்குமே. ஸோ அதை நாங்கள் பேசி நடித்தோம். வெரி ஹாப்பி. நம்மளோட பேர் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன், நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். வெளியில் வந்து பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ டூ. ஐம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். பட் என்னோடய அப்பா அம்மா மட்டும் நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுக்கலாமா, இஃப் யூ டோன்ட் மைண்ட்? ஒரு நிமிஷம். ஏன்னா நிஜமாவே இது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஸ்டேஜ், ரொம்ப எமோஷனலான ஸ்டேஜ். பெரிய கைத்தட்டலுடன் வெல்கம் ப்ளீஸ் பிரிகேடோட அப்பா. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கும் இருக்கும்ல நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம்ஸ், எப்போ என்ன பண்ணுறோன்னு தெரியாது. ஸோ அந்த டைம்லலாம் பாசிட்டிவாக இரு, நீ உனக்கு அமையும், நல்ல படங்கள் வரும், நீ விட்டுறாத மாறா அப்படின்னு சொன்னதெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டும்தான். ஸோ ஒரு நிமிஷம் எனக்காக நீங்கள். ஸோ பிரிகேடோட ப்ரொடியூசர்ஸ் 2 பேருமே மேடைக்கு அழைக்கிறோம் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச் விஷன் ஹவுஸ் ப்ரொடியூசர்ஸ். ஓகே, ஸோ பிரிகேட் உங்களுக்கு ஒரு விண்ணப்பம். நீங்கள் வந்து சைடு வாக்கில் அப்படியே மியூசிக் டைரக்டர்கிட்ட நீங்கள் நல்லாவும் பாடுவீங்கன்னு ஒரு பிட்டை போட்டிங்க, அதை பார்த்தோம். ஸோ இந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு மட்டும் அப்படியே பாடி முடிச்சிட்டிங்கன்னா. கண்டிப்பாக ப்ளீஸ். ஸோ இவங்க தான் என்னோட அப்பா அம்மா. ஸோ பில்லர் ஆஃப் சப்போர்ட். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் தெம். யா, தேங்க்யூ. ஸோ நான் பாட்டு பாடிடுறோமா சார்? ஓகேவான்னு சொல்கிறீங்களா? ஓகே. காத்திருந்தே உனக்குத்தான், காலமினி நமக்குத்தான், கட்டுப்பாடு எண்ணத்துக்கு, கிட்டவாடாய கண்ணத்துக்கு, வெட்டி பந்தாத விட்டு புட்டு, ஜன்மத்துக்கு நாம கட்டுப்பட்டு, உன்னை விட்டா எனக்கார் இருக்கா, கண்ண மூடி அதை பார்த்து காட்டு. தேங்க்யூ ஸோ மச். சாரி, நிஜமா ரொம்ப கொஞ்சம் நேரம் தான் எடுத்துக்கிட்டேன், மன்னிச்சிடுங்க. தேங்க்ஸ். Congrats, Brigida. Thank you all for the wonderful support. Thank you, producer sir and director sir and all crew and mainly this media people. Thank you so much. You will take us to a
great height. And first of all, thank you so much, Srinu Ramaswamy sir and producer sir, and again, wonderful acting. I have seen one time the movie, and we'll all support and we'll watch on 20th September. Thank you so much. Thank you, Kalyani. Thank you. எல்லாருக்கும் நன்றி சார். Thank you. அருளானந்த் சார் ரொம்ப தேங்க்யூ சார். சீனு ராமசாமி சார் ரொம்ப நன்றி சார். டீமுக்கு வாழ்த்துக்கள். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. டக்குன்னு ஆங்கரிங் பண்ணிடுறீங்க எல்லாருமே திடீர்னு. தேங்க்யூ ஸோ மச் பிரிகிடா. பெரிய கேத்தல்ங்க பிரிகிடா அண்ட் ஃபேமிலி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவ்வளோ நேரம் எல்லாரும் பேசினதை வச்சே தெரியுது. எவ்ரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டு ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் என் கையெல்லாம் ரொம்ப ஷிவர் ஆகுது. இங்கே எங்களை சப்போர்ட் பண்ண வந்திருக்க, ப்ளஸ் பண்ண வந்திருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தில் நான் வரத்துக்கு முக்கியமாக காரணமாக இருந்த சீனு ராமசாமி சாருக்கு தேங்க்யூ ஸோ மச் டு கிவிங் விங்ஸ் டு மை பேஷன் சார். அண்ட் என்னை நம்பி இந்த கதாபாத்திரம் கொடுத்ததுக்கும், என்னை நம்பி இந்த படத்தில் கேஸ்ட் பண்ணதுக்கும் எங்கள் ப்ரொடியூசர் சார் அருளானந்தன் சாருக்கும், விஷன் சினிமாஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னென்னமோ பேசணும்னு நினச்சா எதுவுமே வரமாட்டேங்குது. இந்த படத்தில் கேரக்டராக தாண்டி ஃபேமிலியாகவே ட்ராவல் பண்ண யோகி பாபு சார், பாவா சார் அண்ட் ஏகன், பிரிகிடா, குட்டிப்புலி, தினேஷ் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட கோ ஆக்டர் சிவா அவங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். சாரி. அண்ட் எல்லாருமே இப்போது இந்த டைமில் முன்னாடியே சொன்ன மாதிரி கிரிஞ்சு கிளீஷேன்னு நிறைய சென்டிமெண்ட்டான எமோஷ்னல் விஷயங்களை கடந்து போக வேண்டியதாகிடுச்சு. ஆனால் இந்த படம் கோழிப்பண்ணை செல்லதுரை வந்துட்டு அது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு சோல்ஃபுல் கனெக்ட் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் கோ டைரக்டர்ஸ் முத்து சார், ராஜன் சார் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்களால் தான் நான் அந்த செட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்க முடிஞ்சுது. அண்ட் தேனியோட லேண்ட்ஸ்கேப்பையே அவ்வளோ அழகாக காமிச்ச அசோக் சினிமாட்டோகிராஃபர், அவங்க டீம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் சீனு ராமசாமி சாருக்கு நான் எப்போதுமே கடமைப்பட்டிருக்கணும். அவ்வளோ அவரோட படங்களோட நம்பிக்கை, அவர் மேலே இருந்த நம்பிக்கையில் மட்டும்தான் நான் இந்த கேரக்டர் பண்ணேன். எனக்கு எதுவுமே தெரியாது. நீ இதில் ஒரு ரோல் பண்ணுற அப்படிங்கிறது மட்டும்தான் சார் சொன்னார். அதை தாண்டி நானும் அவர்கிட்ட எதுவுமே கேட்கல, அவரும் என்கிட்ட எதுவுமே சொல்ல. அவர் மேலே இருந்த ஒரே நம்பிக்கையில் இந்த படம் பண்ணியிருக்கேன். அவ்வளோ அழகான கதாபாத்திரங்களாக இப்போ எனக்கு இந்த கோழிப்பண்ணை செல்லதுரை டீம் இங்கே பார்க்கும்போதே ஐ ஃபீல் வெரி ஓவர்வெல்மிங். எனக்கு அவ்வளோ என்ன பேசுகிறதுனே தெரியல. அவ்வளோ அழகாக படம் வந்திருக்கு. ஸோ உங்களோட ஆதரவு எப்போதும் எங்களுக்கு தேவை. செப்டம்பர் 20 கோழிப்பண்ணை செல்லதுரை பாருங்கள். அப்புறம் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன், தாய் அன்பு கிடைச்சதில்ல, தந்தை அன்பு இனிச்சதில்ல, இது ரெண்டுத்தையுமே தாயாகவும் தந்தையாகவும் நீ இருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வந்துச்சு. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. எனக்கு நான் சீரியஸாக ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். கோழிப்பண்ணை செல்லதுரை படத்தையே ஒரு 2 வரியில் அவ்வளோ அழகாக வைரமுத்து ஐயா அந்த பாட்டு கொடுத்துருக்கிறதுக்கு அந்த லிரிக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சார் ரொம்ப நன்றி சார். எனக்கு எதுவும் பேச வர மாட்டேங்குது. யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஐ எம் வெரி சாரி. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்புக்கு நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன எல்லாருக்கும் வந்திருங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக இங்கே வந்திருக்கும் எல்லோருக்குமே மாலை வணக்கம். பேச ஆரம்பிக்கலாமா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து எல்லாருமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த படம் வந்துட்டு அன்றாட நம்ம வாழ்வியில் நடந்த படம் தான் வந்து சார் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, சார் வந்து எனக்கு பயப்படாமல் நல்லா சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இந்த மாதிரி பண்ணு அப்படி ஒவ்வொரு டைலாக்குமே வந்து சொல்லி கொடுத்தோன்னே டக்குன்னு அப்படியே மைண்டில் மனசில் ஏறி அப்படியே நான் நடிச்சிட்டேன். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி சார். நான் வந்து செட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எல்லாருமே ரொம்ப நன்றி. அண்ட் அசோக் சார் ரொம்ப நன்றி சார். அண்ட் ஏடி எல்லாருமே ரொம்ப நன்றி. கண்டிப்பாக செப்டம்பர் 20 எல்லோரும் படம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் டீமுக்கு ரொம்ப நன்றி. மேத்யூ அருளானந்த் சாருக்கு ரொம்ப நன்றிங்க சார். டக்குன்னு பேச வரல சார். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் மெயின் நீங்கள் தான் சார். ஏன் சார் ரொம்ப நன்றி. நீங்கள் தூக்கி வச்சுனால நான் டக்குன்னு கவனிக்கல சார். இப்போ எல்லாருமே வந்து பார்த்துருப்பாங்க
எல்லா ஹீரோஸாரையும் பார்த்துருப்பீங்க, ஆனால் வரப்போகிற ஹீரோ வந்து எல்லாருமே கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுப்பாங்கிற நம்பிக்கையோடு நான் விடைபெறுகிறேன். ரொம்ப நன்றி. எல்லாருமே பயமுடுத்துறீங்கன்னா என்ன?